கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளி ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 10 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கார்முகில். கார்முகில், மக்கள் எந்த அளவு ஆர்வமுடன் வந்து ஆடுகளை வாங்கிச் செல்கிறார்கள்? முழு விவரங்கள். தீபாவளி பண்டிகை என்றாலே குருபரப்பள்ளி அருகே வாரச்சந்தையில் தான் ஆடுகள் விற்பது சுறுசுறுப்பாக நடைபெற்று வரும். அதாவது சுமார் 10 கோடி ரூபாய்க்கு அளவில் வர்த்தகம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் தான் வழக்கத்தை விட ஆடுகள் அதிக அளவில் காணப்படும். அவ்வாறு ஆடுகள் விற்பனையும் அதே போல அதிகரிக்கும். அதாவது குறிப்பாக அந்த தீபாவளி காலங்களில் ஆடுகளை வாங்குவோரும் விற்பவர்களும் விவசாயிகளும் வியாபாரிகளும் பெருமளவில் குவிந்துள்ளனர். குறிப்பாக திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்கி விற்று வருகின்றனர். இது போல் அந்த ஆடுகளுடைய எடையை பொறுத்து ஆடுகளின் விற்பனை அதிக அளவில் காணப்படும். அதாவது குறிப்பாக 10,000 முதல் 50,000 வரை ஆடுகளை விற்பனை செய்து வருகின்றனர். இது போல வாங்கக்கூடிய விவசாயிகள் இதனால் இந்த தீபாவளி நாட்கள் அதிக பலன் பெறுகிறார்கள். தீபாவளி என்றாலே குந்தாரப்பள்ளியினுடைய வாரச்சந்தையில் தான் அதிக அளவில் ஆடுகள் விற்கப்படுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வியாபாரம் சுமார் 10 கோடிக்கு மேல் வர்த்தகம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை ரூபாய் 5 கோடிக்கு மேல் வர்த்தகம் நடைபெற்று உள்ளதாகவும் இப்பகுதி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.